கன்னத்தில் முத்தமிட்டாய். Hey guys, welcome back to my channel. So இன்னைக்கான வீடியோவில் நீங்கள் ப்ரிவியூவில் பார்த்த மாதிரியான ஒரு அமேசிங்கான சாங்கோட பீட் மார்க் ஏற்ற மாதிரி எப்படி ஷேக் எஃபெக்டில் ஆட் பண்ணி எடிட் பண்ணுறது தான் இன்னைக்கான வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணிட்டு நம்ம சேனலையும் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நீங்கள் இன்னும் நம்மளோட டெலிகிராம் குரூப்பில் வந்து ஜாயின் பண்ணாமல் இருந்தீங்கன்னா ஜாயின் பண்ணிக்கோங்க. இந்த இடத்த பார்த்தீங்கன்னா நிறைய அப்டேட்ஸ் வந்துட்டு இருக்கும். ஸோ டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் லிங்க் இருக்குது. ஸோ அந்த லிங்கை கிளிக் பண்ணி ஜாயின் பண்ணிக்கோங்க. இப்போ உங்ககிட்ட இருக்கக்கூடிய இந்த VN ஆப் வந்து ஓப்பன் பண்ணிக்கோங்க. சப்போஸ் உங்ககிட்ட VN ஆப் இல்லைனா இந்த ஆப் வந்து ப்ளே ஸ்டோர்லேயும் அவைலபிளாக இருக்குது. நீங்கள் ப்ளே ஸ்டோர்லேருந்து டவுன்லோட் பண்ணி இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. இந்த ஆப்லேயே எந்த விதமான வாட்டர் மார்க் லோகோ எதுவுமே வராது. ஸோ 100% வந்து ஃப்ரீ தான். நெட்டை ஆன் பண்ணி வச்சுட்டு நீங்கள் வந்து இந்த ஆப்பை யூஸ் பண்ணி அந்த நெட்டை ஆஃப் பண்ணி வச்சுட்டு நீங்கள் யூஸ் பண்ணுறதுனால யூஸ் பண்ணிக்கோங்க. அப்படி இல்லைனா நெட்டை ஆன் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஆட் வரும். ஓகேவா? ஸோ இப்போ இந்த ஆப்பை டவுன்லோட் பண்ணி ஓப்பன் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து இன்டர்ஃபேஸ் பார்க்குறதுக்கு இந்த மாதிரி தான் இருக்கும். இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ப்ளூ கலரில் ப்ளஸ் ஐக்கான இருக்கும். இந்த ப்ளஸ் ஐக்கானை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணதுக்கப்புறம் இப்போ நெக்ஸ்ட் பேஜ் போய்டும். நெக்ஸ்ட் பேஜ் போனதுக்கப்புறம் நியூ ப்ராஜெக்ட்னு இருக்குது பார்த்தீங்களா? ஸோ அதை வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணதுக்கப்புறம் இப்போ டேரெக்டாகவே உங்களுடைய கேலரிக்குள்ளே போய்டும். உங்களுடைய கேலரிக்குள்ளே போனதுக்கப்புறம் இந்த இடத்த பார்த்தீங்கன்னா ஃபோட்டோ அண்ட் வீடியோன்னு இருக்கும். ஃபஸ்ட்டு நீங்கள் வீடியோவை செலக்ட் பண்ணிட்டு நான் ஆட் பண்ணக்கூடிய இந்த லிரிக்ஸ் வீடியோவை வந்து நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க ஃபஸ்ட்டு. ஓகேவா? இந்த லிரிக்ஸ் வீடியோவை ஆட் பண்ணதுக்கப்புறம் இப்போ ஃபோட்டோன்றதை செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணதுக்கப்புறம் இங்கே மேலே ஆள்னு இருக்குது பார்த்தீங்களா? ஸோ அதை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணதுக்கப்புறம் நீங்கள் யாரோட ஃபோட்டோஸ் வச்சு எடிட் பண்ண போகிறீங்களோ அவங்களோட ஃபோட்டோஸை எந்த ஃபோல்டரில் வச்சுருக்கீங்களோ அந்த ஃபோல்டர் செலக்ட் பண்ணி இம்போர்ட் பண்ணிக்கோங்க. இப்போ நான் வந்து ஃபோட்டோவை செலக்ட் பண்ணிக்கிறேன். ஸோ ஃபோட்டோஸ் செலக்ட் பண்ணதுக்கப்புறம் இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ப்ளூ கலரில் ஆரோ மார்க் இருக்கும். இந்த ஆரோ மார்க்கை கிளிக் பண்ணிங்கன்னா கொஞ்ச நேரம் லோட் ஆகிட்டு இப்போ நெக்ஸ்ட் பேஜ் போயிடும். நெக்ஸ்ட் பேஜ் போனதுக்கப்புறம் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா இன்டர்ஃபேஸ் பார்க்குறதுக்கு இந்த மாதிரி தான் இருக்கும். கரெக்டாக அந்த ஃப்ரேம்க்கு ஏற்ற மாதிரி உங்களுடைய ஃபோட்டோ செட்டாக இருக்கான்னு பாருங்கள். அப்படி செட் ஆகலாம் ஃபோட்டோவை டபுள் கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணதுக்கப்புறம் இந்த இடத்த உங்களுடைய ஃபோட்டோவில் கை வச்சு மூவ் பண்ணி கரெக்டாக சென்டரில் மூவ் பண்ணி எடுத்துகிட்டு வந்து வச்சுருங்க. ஸோ இந்த மாதிரி கரெக்டாக எந்தெந்த ஃபோட்டோலாம் அந்த ஃப்ரேம்க்கு ஏற்ற மாதிரி அட்ஜஸ்ட்மெண்ட் ஆகாமல் இருக்கோ ஸோ அந்த ஃபோட்டோ எல்லாத்தையுமே ஒன் பை ஒன்னாக டபுள் கிளிக் பண்ணி நீங்கள் இந்த இடத்த உங்களுடைய ஃபிங்கர் வச்சு கை வச்சு கரெக்டாக நீங்கள் வந்து மூவ் பண்ணி வச்சுருங்க. ஸோ இந்த மாதிரி கரெக்டாக மூவ் பண்ணி வச்சதுக்கப்புறம் அகைன் ஸ்க்ரோல் பண்ணிட்டு வந்தீங்கன்னா லாஸ்ட்டில் பார்த்தீங்கன்னா பிளாக் பேக்ரவுண்ட் இமேஜ் வந்து டிஃபால்ட்டாகவே ஆட் ஆகிருக்கும். இந்த பிளாக் பேக்ரவுண்ட் இமேஜை டபுள் கிளிக் பண்ணி டெலீட் ஆப்ஷன் இருக்கும். ஸோ அதை கிளிக் பண்ணி டெலீட் பண்ணிவிடுங்க. டெலீட் பண்ணதுக்கப்புறம் இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இந்த மாதிரி தான் இருக்கும். அகைன் ஸ்க்ரோல் பண்ணி எடுத்துகிட்டு வந்து லிரிக்ஸ் வீடியோவில் வச்சுருங்க. வச்சதுக்கப்புறம் அகைன் இந்த இடத்த ஸ்க்ரோல் பண்ணிட்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு வந்து வால்யூம்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸோ அதை கிளிக் பண்ணி இதில் ஓடக்கூடிய சாங்கை நீங்கள் ஃபுல்லாகவே வந்து மியூட் பண்ணிடுங்க. மியூட் பண்ணதுக்கப்புறம் இங்கே சிங்கிள் டிக் இருக்கும். அந்த சிங்கிள் டிக்கை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணதுக்கப்புறம் இப்போ ஃபோட்டோவில் மூவ் பண்ணி வச்சுருங்க. வச்சதுக்கப்புறம் அகைன் நீங்கள் பார்த்தீங்கன்னா ட்ரிம்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸோ அதை வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணதுக்கப்புறம் இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுடைய ஃபோட்டோ டிஃபால்ட்டாகவே 3 செகண்ட்ஸ்க்கு வந்து ட்ராக் ஆகிருக்கும். ஸோ நீங்கள் 1 செகண்ட்ஸ் வந்து சேஞ்ச் பண்ணிவிடுங்க. சேஞ்ச் பண்ணதுக்கப்புறம் அகைன் இங்கே இருக்கக்கூடிய இந்த ஐக்கானை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணி ஃபோட்டோக்கு மூவ் ஆகிடும். நெக்ஸ்ட் ஃபோட்டோக்கு மூவ் ஆனதுக்கப்புறம் அகைன் 1 செகண்ட் இருக்கும். அந்த 1 செகண்ட் வந்து சேஞ்ச் பண்ணிடுங்க. ஸோ இந்த மாதிரி இந்த ஐக்கானை கிளிக் பண்ணி நெக்ஸ்ட் ஃபோட்டோவை கிளிக் பண்ணி எல்லா ஃபோட்டோவுமே இந்த 1 செகண்ட்ஸ்க்கு வந்து சேஞ்ச் பண்ணிவிடுங்க. இப்போ நான் ஆட் பண்ணி வச்சிருக்கக்கூடிய எல்லா ஃபோட்டோவுமே 1 செகண்ட்ஸாக வந்து சேஞ்ச் பண்ணிடுறேன். ஸோ இந்த மாதிரி கரெக்டாக நீங்கள் ஆட் பண்ணி வச்சிருக்கக்கூடிய எல்லா ஃபோட்டோவுமே இந்த 1 செகண்ட்ஸ்க்கு வந்து சேஞ்ச் பண்ணிவிடுங்க. சேஞ்ச் பண்ணதுக்கப்புறம் இங்கே பார்த்தீங்கன்னா டிக்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸோ அதை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ண எல்லா ஃபோட்டோவுமே 1 செகண்ட்ஸ்க்கு வந்து சேஞ்ச் ஆகிடும். ஸோ அகைன் இப்போ நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா உங்களுடைய 2 ஃபிங்கர் வச்சு ஜூம் பண்ணிங்கன்னா இப்போ ஃபோட்டோவோட ஸ்பேஸ்லாம் இந்த மாதிரி கிடச்சிடும். ஸோ அகைன் மூவ் பண்ணி லிரிக்ஸ் வீடியோவுக்கு அடுத்திருக்கக்கூடிய ஃபஸ்ட்டு ஃபோட்டோவில் மூவ் பண்ணி வச்சுருங்க. வச்சதுக்கப்புறம் அகைன் நீங்கள் பார்த்தீங்கன்னா இப்போ வந்து நம்ம ஃபோட்டோக்கான எஃபெக்ட் ஆட் பண்ண போகிறோம். அந்த ஃபோட்டோக்கான எஃபெக்ட் எதுவில் போய்ட்டு ஆட் பண்ணலாம் இங்கே பார்த்தீங்கன்னா எஃபெக்ட்ஸ்னு இருக்கும். ஸோ அதை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணதுக்கப்புறம் இந்த இடத்த ஸ்க்ரோல் பண்ணிட்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இங்கே பார்த்தீங்கன்னா ஜிட்டர் அப்படின்னு ஒரு எஃபெக்ட் இருக்குது பார்த்தீங்களா? ஸோ இந்த எஃபெக்ட் வந்து ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணது எஃபெக்ட் வந்து ஃபோட்டோ ஃபுல்லாகவே ட்ராக் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த மாதிரி ட்ராக் பண்ணதுக்கப்புறம் அகைன் இந்த இடத்துல இருக்கக்கூடிய இந்த ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணதுக்கப்புறம் இப்போ நெக்ஸ்ட் ஃபோட்டோக்கு மூவ் ஆகிடும். நெக்ஸ்ட் ஃபோட்டோக்கு எந்த எஃபெக்ட்டுமே ஆட் பண்ணாதீங்க. அகைன் அடுத்த ஃபோட்டோக்கு வந்து மூவ் பண்ணிடுங்க. மூவ் பண்ணதுக்கப்புறம் அகைன் அடுத்த ஃபோட்டோக்குமே எந்த ஃபோட்டோக்கான எஃபெக்ட்டுமே ஆட் பண்ணாதீங்க. அகைன் இப்போ நீங்கள் 4th ஃபோட்டோக்கு வந்து மூவ் பண்ணிவிடுங்க. ஓகேவா? இப்போ ஃபஸ்ட்டு ஃபோட்டோவுக்கு வந்து எஃபெக்ட் ஆட் பண்ணிட்டு அகைன் அடுத்த 2 ஃபோட்டோ விட்டுட்டு அதுக்கு அடுத்து இருக்கக்கூடிய ஃபோட்டோக்கு மூவ் பண்ணிவிடுங்க. மூவ் பண்ணதுக்கப்புறம் அகைன் ஸ்க்ரோல் பண்ணி எடுத்துகிட்டு போயிட்டு இந்த ஜிட்டர் அப்படின்ற எஃபெக்ட் வந்து ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணதுக்கப்புறம் ஃபோட்டோ ஃபுல்லாகவே எஃபெக்டை ட்ராக் பண்ணிக்கோங்க. ட்ராக் பண்ணதுக்கப்புறம் இந்த மாதிரி கரெக்டாக 3 முறை இந்த இடத்த கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணதுக்கப்புறம் அகைன் ஸ்க்ரோல் பண்ணி எடுத்துகிட்டு வந்து கரெக்டாக நீங்கள் இந்த ஜிட்டர் அப்படின்ற எஃபெக்ட் ஆட் பண்ணி ஃபோட்டோ ஃபுல்லாகவே எஃபெக்டை ட்ராக் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த மாதிரி எஃபெக்டை ட்ராக் பண்ணதுக்கப்புறம் இப்போ நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா இப்போ எந்தெந்த ஃபோட்டோக்கெலாம் வந்து எஃபெக்ட் ஆட் பண்ணாமல் வந்தீங்களோ ஸோ இப்போ அந்த ஃபோட்டோ எல்லாத்தையுமே மூவ் பண்ணி வச்சுருங்க. வச்சதுக்கப்புறம் அகைன் ஸ்க்ரோல் பண்ணிட்டு வந்தீங்கன்னா லாஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு
உங்களுக்கு வந்து ஜூம் அவுட் 02ன்னு ஒரு எஃபெக்ட் இருக்கும். இந்த எஃபெக்ட் வந்து ஆட் பண்ணிக்கோங்க. அகைன் இந்த இடத்த கிளிக் பண்ணீங்கன்னா, இப்போ நெக்ஸ்ட் ஃபோட்டோக்கு வந்து நீங்க ஃபோட்டோக்கான எஃபெக்ட் ஆட் பண்ணியிருப்பீங்க. இந்த சைட வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. ஓகேவா? ஸோ இந்த இடத்த கிளிக் பண்ணீங்கன்னா, இப்போ நெக்ஸ்ட் ஃபோட்டோக்கு நாம ஃபோட்டோக்கான எஃபெக்ட் வந்து ஆட் பண்ணியிருக்க மாட்டோம். அகைன் ஸ்க்ரால் பண்ணி எடுத்துட்டு போயிட்டு, இந்த ஜூம் அவுட் 02 என்ற எஃபெக்ட் வந்து ஆட் பண்ணிக்கோங்க. அகைன் மூவ் பண்ணி அடுத்த ஃபோட்டோவை கிளிக் பண்ணி வச்சுட்டு, அகைன் ஜூம் அவுட் 02 என்ற எஃபெக்ட் வந்து ஆட் பண்ணிக்கோங்க. அகைன் இந்த இடத்த கிளிக் பண்ணீங்கன்னா, நெக்ஸ்ட் ஃபோட்டோக்கு நம்ம எஃபெக்ட் வந்து ஆட் பண்ணியிருப்போம். அகைன் அடுத்த ஃபோட்டோக்கு வந்து மூவ் ஆயிடுங்க. ஸோ இந்த மாதிரி கரெக்ட்டா நீங்க இப்போ எந்தெந்த ஃபோட்டோக்குலாம் வந்து எஃபெக்ட் ஆட் பண்ணாம வந்தீங்களோ, அந்த 2 ஃபோட்டோக்கு வந்து எஃபெக்ட் ஆட் பண்ணாம விட்டுட்டு வந்திருப்பீங்க பார்த்தீங்களா? ஸோ அந்த ஃபோட்டோ எல்லாத்துக்குமே இந்த ஜூம் அவுட் 02 என்ற எஃபெக்ட் வந்து ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ நான் வந்து ஆட் பண்ணிக்கிறேன். ஸோ நாம சொன்ன மெத்தட்ல கரெக்ட்டா ஒன் பை ஒன்னா ஒவ்வொரு ஃபோட்டோக்கான எஃபெக்ட்ட நாம சொன்ன இடத்த கரெக்ட்டா வந்து ஆட் பண்ணிடுங்க. ஆட் பண்ணதுக்கப்புறம் இங்க பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு வந்து சிங்கிள் டிக் இருக்கும். இந்த சிங்கிள் டிக்க வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணதுக்கப்புறம் இப்போ ப்ளே பண்ணி பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு வந்து ஒவ்வொரு ஃபோட்டோக்கான எஃபெக்ட்டுமே பார்க்கறதுக்கு இந்த மாரி தான் இருக்கும். ஸோ இப்போ நீங்க என்ன பண்றீங்கன்னா, ஃபோட்டோக்கான எஃபெக்ட்ல ஆட் பண்ணதுக்கப்புறம், இப்போ ஒவ்வொரு ஃபோட்டோக்கு நடுவுல பார்த்தீங்கன்னா, ப்ளஸ் ஐகான் இருக்கும். இந்த ப்ளஸ் ஐகான வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணதுக்கப்புறம் இப்போ வந்து நம்ம ஃபோட்டோக்கான டிரான்சாக்ஷன் எஃபெக்ட் தான் ஆட் பண்ண போறோம். ஸோ இப்போ நாம எந்த எஃபெக்ட் ஆட் பண்ண போறோம்னா, இந்த இடத்த ஸ்க்ரோல் பண்ணிட்டு வாங்க. ஸ்க்ரோல் பண்ணிட்டு வந்தீங்கன்னா, உங்களுக்கு வந்து இந்த இடத்த பார்த்தீங்கன்னா, ரொட்டேட்ன்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸோ இந்த இடத்த பார்த்தீங்கன்னா, ரொட்டேட் டூன்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸோ அத வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணதுக்கப்புறம் இங்க டியூரேஷன் இருக்கும். ஸோ நீங்க வந்து அபோவ் 30 வந்து வச்சுக்கோங்க. ஸோ 30 வச்சதுக்கு அப்புறம் இங்க பார்த்தீங்கன்னா, அப்ளை டூ ஆல்னு ஒரு ஆப்ஷன் இருக்கு பார்த்தீங்களா? ஸோ அத வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணதுக்கப்புறம் இப்போ பார்த்தீங்கன்னா, எல்லா ஃபோட்டோக்கு இடையில இருக்கக்கூடிய ப்ளஸ் ஐகானுக்குமே ஃபோட்டோக்கான டிரான்சாக்ஷன் எஃபெக்ட் வந்து ஆட் பண்ணியாச்சு. அகைன் ஸ்க்ரால் பண்ணிட்டு வந்தீங்கன்னா, இங்க பார்த்தீங்கன்னா, லிரிக்ஸ், வீடியோ அண்ட் ஃபோட்டோ இருக்கும். அந்த ஃபோட்டோக்கு இடையில இருக்கக்கூடிய ப்ளஸ் ஐகானுமே பார்த்தீங்கன்னா, ஃபோட்டோக்கான டிரான்சாக்ஷன் எஃபெக்ட் வந்து ஆட் ஆயிருக்கும். ஸோ இந்த லிரிக்ஸ், வீடியோக்கும் ஃபோட்டோக்கும் இடையில இருக்கக்கூடிய ப்ளஸ் ஐகானை கிளிக் பண்ணி நன்னுன்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸோ இருக்கு பார்த்தீங்களா? இந்த ஆப்ஷன் வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணதுக்கப்புறம் இப்போ இந்த சிங்கிள் டிக்க வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணதுக்கப்புறம் அவ்வளோதான். இப்போ பார்த்தீங்கன்னா, ஓவராலா நீங்க ப்ரிவியூல பார்த்த மாரியான ஒவ்வொரு ஃபோட்டோக்கான எஃபெக்ட் அண்ட் ஃபோட்டோக்கான டிரான்சாக்ஷன் எஃபெக்ட்டுமே நம்ம சிம்பிள் அண்ட் சூப்பராவே வந்து ஆட் பண்ணியாச்சு. ஸோ இப்போ அகைன் ஸ்க்ரோல் பண்ணி எடுத்துட்டு வந்து கரெக்ட்டா ஃபோட்டோ எங்கேருந்து ஸ்டார்ட் ஆகுதோ, ஸோ அங்க டைம் லைன மூவ் பண்ணி எடுத்துட்டு வந்து வச்சுடுங்க. வச்சதுக்கப்புறம் அகைன் கீழ இருந்து இங்க 2வதா இருக்கக்கூடிய இந்த ஐகான வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணதுக்கப்புறம் வீடியோ அண்ட் ஃபோட்டோன்னு இருக்கும். ஸோ அத வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணதுக்கப்புறம் இப்போ நான் ஆட் பண்ணக்கூடிய பிளாக் ஸ்க்ரீன் டெம்ப்ளேட் வீடியோக்கான டவுன்லோட் லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல இருக்கு. ஸோ நீங்க இந்த பிளாக் ஸ்க்ரீன் டெம்ப்ளேட் வீடியோவ டவுன்லோட் பண்ணிக்கோங்க. டவுன்லோட் பண்ணிட்டு நீங்க எந்த ஃபோல்டர்ல வச்சிருக்கீங்களோ, அந்த ஃபோல்டர் செலக்ட் பண்ணி இம்போர்ட் பண்ணிடுங்க. இம்போர்ட் பண்ணதுக்கப்புறம் இப்போ உங்களுடைய 2 ஃபிங்கர் வச்சு கரெக்ட்டா ஜூம் பண்ணுங்க இந்த டெம்ப்ளேட் வீடியோவ. அந்த ஃப்ரேம்க்கு ஏத்த மாரி ஃபுல்லா ஜூம் பண்ணி வச்சதுக்கப்புறம், அகைன் இந்த இடத்த ஸ்க்ரோல் பண்ணிட்டு வந்தீங்கன்னா, பிளெண்டிங்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸோ அத வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணதுக்கப்புறம், அகைன் இந்த இடத்த ஸ்க்ரோல் பண்ணிட்டு வந்தீங்கன்னா, ஸ்க்ரீன்ன்ற ஆப்ஷன் இருக்கும். ஸோ அத வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணதுக்கப்புறம் இப்போ பார்த்தீங்கன்னா, அந்த பிளாக் ஸ்க்ரீன் வந்து ரிமூவ் ஆயிடும். அதுல இருக்கக்கூடிய ஹார்ட் பார்ட்டிகல்ஸ் மட்டும் நமக்கு இருக்கும். ஸோ இப்போ இந்த மாரி பிளாக் ஸ்க்ரீன் டெம்ப்ளேட் வீடியோவ ஆட் பண்ணி பிளெண்டிங்ல போயிட்டு ஸ்க்ரீன்ன்றத கொடுத்ததுக்கப்புறம் டிக் கொடுத்துட்டு பேக் வந்துருங்க. பேக் வந்த பிறகு இப்போ டைம் லைன மூவ் பண்ணி எடுத்துட்டு வந்து ஃபர்ஸ்ட்லயே வச்சுருங்க. வச்சதுக்கப்புறம் அகைன் இந்த இடத்த பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட்லயே உங்களுக்கு ஆடியோ ஆப்ஷன் இருக்கும். ஸோ அத கிளிக் பண்ணீங்கன்னா, மியூசிக்னு இருக்கும். ஸோ அத வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணதுக்கப்புறம் இந்த சாங்குக்கான டவுன்லோட் லிங்க்குமே வந்து டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல இருக்கு. இந்த வீடியோல யூஸ் பண்ணியிருக்கக்கூடிய எல்லாத்தோட லிங்க்குமே வந்து டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல ஆல் மெட்டீரியல் டவுன்லோட் லிங்க்னு கீழ இருக்கும். ஸோ அந்த லிங்க கிளிக் பண்ணாலே டைரக்ட்டா நம்மளுடைய வெப்சைட்குள்ள போயிட்டு டவுன்லோட் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ இந்த சாங்க டவுன்லோட் பண்ணிட்டு நீங்க ஆட் பண்ணீங்கன்னா, இங்க சூஸ்ன்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸோ அத வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணதுக்கப்புறம் கொஞ்ச நேரம் லோட் ஆயிட்டு இப்போ நெக்ஸ்ட் பேஜ் போனதுக்கப்புறம் இங்க டிக்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸோ அத வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த மாரி நாம சொன்ன மெத்தட்ல மியூசிக் அண்ட் ஃபோட்டோ எல்லாத்தையுமே நாம சொன்ன மெத்தட்ல ஒன் பை ஒன்னா வந்து ஆட் பண்ணிடுங்க. ஆட் பண்ணதுக்கப்புறம் ஓவராலா ஒரு வாட்டி ப்ளே பண்ணி பாருங்க. ப்ளே பண்ணி பார்த்துட்டு இந்த வீடியோட எக்ஸ்போர்ட் ஆப்ஷன் இருக்கும். ஸோ இந்த ஆப்ஷன செலக்ட் பண்ணி எக்ஸ்போர்ட் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணிட்டு நம்ம சேனலையும் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. Until then, see you next video. Tata. Bye bye.